லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ போய் மேடையில் உட்காரு. ஐயர் மந்திரம் சொல்லி மேளதாளம் முழங்க என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டதான் போறான். அதுக்கு நான் பொறுப்பு. போ. சரிங்க, போய் உட்கார். அண்ணே, அவ இப்படி எல்லாம் பேசிட்டானேன்னு தப்பா நினைக்காதீங்க. சின்ன பொண்ணுனே அவ. பரவாயில்லம்மா, நீ போய் அவளுக்கு புத்திமதி சொல்லு போ. பாத்தியா சரளா? பாத்தியா என் புருஷன் எப்படி பேசுறாருன்னு? ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்பதான் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு ஆறுதலா பேசணும். உன் பொண்ணு மாதிரி இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. போய் சொல்லு உன் பொண்ணுக்கு. சரிங்க அண்ணே. சொன்ன பேசாதுன்னு. அவன் எங்கே போக மாட்டான்டி. ஏய், யாருக்கு போன் பண்ற? வெற்றிக்கா? இல்ல, நம்ம ஆளுக்கு. மா, அவனும் இப்ப போன் எடுக்கல. கண்டிப்பா ஏதோ தப்பா தான் நடந்திருக்கு. ஏய், இரு போய் திரும்ப ஆரம்பிக்காத. நீ ஏமா பயப்படுற? இரு, நான் பாத்துக்கிறேன். ஏய், எங்கடி போற? பூஜா. அத்தை, என்ன? வெற்றிக்கு 4-5 தடவை நான் போன் பண்ணிட்டேன். அவன் போன் எடுக்கல. அதுக்கு நீங்க ஒரு தடவை போன் பண்ணுங்க. அதெல்லாம் தேவையில்ல, வருவான். அத்தை, நானும் அவன் வரமாட்டான்லாம் ஒன்னும் சொல்லல. அவன் இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்க போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. மாமா, நீங்களே சொல்லுங்க, ஒரு போன் பண்ணி கேட்டா என்ன மாமா? ரங்கநாயகி, இவ சொல்றதும் சரிதான். ஒரு தடவை அவனுக்கு போன் பண்ணி பாரு. எங்க? இல்லங்க, நான் அப்பவே பண்ணிட்டேன். அவன் போனை எடுக்கல. அவன் டிரைவிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, வெற்றி கூட 2 பேர் போயிருக்காங்கல்ல அத்தை, அவங்களுமா போன் எடுக்கல? ரங்கநாயகி, இன்னொரு தடவை தான் போன் பண்ணி பாரும்மா. சரண்யா. என்ன, வெற்றி போன் எடுத்திருக்க மாட்டானே? சரண்யா, மறுபடியும் ட்ரை பண்ணு. இப்பவும் எடுத்திருக்க மாட்டானே. 4 தடவை இல்ல, 40 தடவை போன் பண்ணுங்க, அப்போ அவன் போன் எடுக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு வர டென்ஷன் உங்களுக்கும் தானே வரும்? வராது பூஜா, எனக்கு டென்ஷனே வராது. ஏன்னா என் பையன் மேல எனக்கு துளி கூட சந்தேகமே வராது. அவன் சீக்கிரமா வந்துருவாங்க. அம்மா, தம்பி எப்போ வருவாரு? ஐயா கிளம்பணுமா? தலைமைச் செயலகம் போகணும்னு சொன்னாரு. டைம் ஆயிட்டே இருக்கு. இதை பாருங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல அவன் வந்துருவான். மினிஸ்டர் கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படியா? கொஞ்ச நேரம். சரிங்கம்மா. செல்வா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் முன்னாடியும் கேக்குறேன், உன்னால தாலி கட்ட முடியுமா முடியாதா? அப்போ என்னோட அடுத்த முடிவை நான் சொல்றேன். செல்வா, இப்போ இந்த தாலியை நீ கட்டலன்னா அந்த பிச்சைக்காரா இருக்கான்ல, அதோ அந்த பிச்சைக்காரன் கையால இந்த தாலியை கட்டிக்க கூட நான் தயங்க மாட்டேன். இவளுக்கு என்ன பைத்தியமா? ஏன்னா நான் சத்தியம் செஞ்சபடி இந்த கல்யாணம் இப்ப நடந்தாகணும். அப்பதான் யமுனா அக்காவுடைய நிச்சயதார்த்தமும் நடக்கும். எனக்கு யமுனா அக்காவோட நிச்சயம்தான் முக்கியம். அது மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். யமுனாக்கா நிச்சயம் நடக்காம
நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போகவே மாட்டேன். இத்தனை நாள் போராட்டமும் யமுனா அக்காவோட கல்யாணத்துக்காக தான். திரும்ப உன்னால அந்த நிச்சயம் நின்னா அப்புறம் எங்க குடும்பம் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஒண்ணு நீ என் கழுத்துல தாலி கட்டணும், இல்லனா என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப சொல்லு, என் கழுத்துல உன்னால தாலி கட்ட முடியுமா முடியாதா? கட்ட முடியுமா முடியாதா? செல்வா, கடைசியா கேக்குறேன், முடியுமா முடியாதா? சக்தி, சக்தி நில்லு.
என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நடக்க வேண்டியது எல்லாமே நல்லா நடந்துருச்சு. தாலி கட்டும்போது உங்க தம்பி ஓடி போயிட்டானா என் தங்கச்சி மேடையிலேயே உட்கார்ந்துருக்கணுமா? அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், நீ பேசாத. நான் தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அவ பதில் சொல்லட்டும். ஏய் சொல்லடி, நீ எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்? என் தம்பிக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கிறதா தானே பேச்சு? கல்யாண மேடையில இருந்து தாலி கட்ட மாட்டேன்னு ஓடினது உங்க தம்பி, எங்க அக்கா இல்ல. நீ பேசாத. ஏண்டி, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமால? நிச்சயம் பண்ண பையனை கட்டிக்காம எவனையோ கட்டிக்கிட்டு நிக்கிறாளே உங்க அக்கா, அவ பதில் சொல்லட்டும். ஏய், நான் தான் என் தம்பியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் எதுக்கடி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏண்டா, உனக்கு அறிவில்ல? இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணுக்கு நீ தாலி கட்டியிருக்க. அம்மா, அவரா கெட்டலம்மா, சக்தி அக்கா தான் வந்து கட்ட சொன்னாங்க. அப்ப கூட அவர் கட்ட மாட்டேன்னு தான் சொன்னாரு. என்னடா சொல்ற? என்ன சொல்றான் இவன்? சொல்லு, நீதான் இவனை தாலி கட்ட சொன்னியா? ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே கோயிலில் வச்சு சத்தியம் பண்ண. இப்போ இவன் கையால் தாலியை வாங்கி கட்டிட்டு நிற்கிற, அசிங்கமால உனக்கு? அசிங்கமா? அத நீ கேக்குறியா? என் தங்கச்சிய பார்த்து நடத்த கெட்டவன சொல்லிட்டு ஓடி போனவன் தானே நீ. இப்ப திரும்பி வந்து நிக்கிறியே தாலி கட்டுறேன்னு, உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய் நிறுத்து. அவனுக்கு புரிய வச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள எதுக்கு அவசர அவசரமா இவன் கையால இவ தாலி கட்டிக்கிட்டா? குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நாங்க ஏன் டிராமா பண்ணணும்? தாலி கட்ட மாட்டேன்னு ஓடி போனவன் உன் தம்பி. இதெல்லாம் வக்கனையா பேசு. ஆனா நான் கேக்குற முக்கியமான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாத. ஏண்டி, கோயில வச்சு என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணியா இல்லையா? அப்புறம் இவனை ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிக்கிற? இது சாமி குத்தம்ல? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுனது சங்கிலி. என் மேல எந்த தப்பும் கிடையாது. அதனால நான் பண்ணது சாமி குத்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் உன் தம்பி. அவன்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத. அதுக்காக அந்த ரவுடி பைய கையால நீ தாலி கட்டிக்கிருவியா? ஏன் உங்க மச்சான் ரொம்ப யோகியமோ? ஏய், பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? எல்லாரும் பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்காங்க. மேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி என் தம்பியையும் அசிங்கப்படுத்திட்டு நம்ம எல்லாரும் இந்த மாதிரி கேவலப்படணும்னு எல்லாரும் பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. சி, நிறுத்து. அப்படியெல்லாம் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு என்ன தலையெழுத்தா? நடந்தது எல்லாமே தற்செயலா நடந்தது. உன் தம்பி எல்லாத்தையும் அவனா கற்பனை பண்ணிக்கிட்டு ஓடி போனான். அவன் தன்ன மாதிரியே எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது அவன் தப்பு, ஏன் தப்பு இல்லல்ல? ஏய் கத்தாதன்னு சொல்றேன். எனக்கு என் அக்கா நிச்சயம் நடக்கணும். அதுக்காக செல்வாவை தாலி கட்ட சொன்னேன். இதுல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. அது அந்த சாமிக்கே தெரியும். சும்மா நிறுத்து. ஆமா, இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கே, எங்கடி உங்க அம்மா? எங்கவ? கூப்பிடு. இவ்ளோ கேவலமான காரியத்தை பண்ணிருக்கியே, இதுக்கு அவ என்ன பண்ண போறா? முதல்ல அவளை வர சொல்லிங்க. அவகிட்ட நான் நியாயத்தை கேட்டுக்கிறேன். செல்வாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்க அம்மாவுக்கே தெரியாது. அடி பாவி, அப்ப இந்த கல்யாணம் செல்லவே செல்லாது. சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுவாளாம், அப்புறம் எவனோ ஒருத்தனை கட்டிக்குவாளாம். அடிச்சி, இப்பவே இந்த நிமிஷமே நீ இந்த தாலிய கழட்டு. கழட்டடி முதல்ல. இப்பவே என் தம்பி உன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். நிறுத்துங்க.
இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீங்களே ஒரு பொம்பளையா? யோ, ஊர் பெரிய மனுஷங்களா, நீங்க தானே தாலி கட்ட சொன்னீங்க. இந்த அம்மா வந்து இப்படி தேடாம பேசிக்கிட்டு இருக்கு, நீங்க பார்த்து சும்மா இருக்கீங்க. இந்த அம்மா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஏதோ உங்க குடும்ப பிரச்சனைகளால சும்மா நிக்கிறோமா? அதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணா நாம சும்மா விட்டுருவோமா? கேளுங்க இந்த அம்மாவை, கேளுங்க. போயிட்டே இருக்கணும். குடும்பத்தோட சேர்த்து வச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டேல, இதுக்கான விலையை நீ கொடுத்தே ஆகணும். இனிமே உங்க அம்மா மீனாட்சி எப்படி நிம்மதியா வாழ்ந்துறான்னு மட்டும் நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் விட மாட்டேன்டி. உன்னை நிம்மதியா இருக்க நான் விடவே மாட்டேன். ஏங்க, இவளுக்கு உங்க பையனை நிச்சயம் பண்ண போறீங்களா? அதுவும் இந்த குடும்பத்திலயா? இந்த குடும்பத்துல நிச்சயம் பண்ணீங்கன்னா உங்க பையனோட வாழ்க்கை விளங்குமா? சத்தியமா சொல்றேன், விளங்கவே விளங்காது. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், இந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. இதையெல்லாம் அந்த மீனாட்சி திட்டம் போட்டு பண்ணிருக்கா. என் தம்பி மேடையில ஏறி உட்கார்றப்போ மண்டபத்துல இல்லாம அவ எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கும் போதே நினைச்சேன் புதுசா இந்த குடும்பமே ஏதோ பிளான் பண்ணுதுன்னு. இத பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். வேணாமா? வேணாம் இந்த கேடு கெட்ட குடும்பம் உங்களுக்கு. இங்க பாருங்க, யாரு நல்ல குடும்பம் யாரு மோசமான குடும்பம்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க கிளம்புங்க. பாத்தீங்களா இவங்கள? நாம வெளியில போணுமா? உங்க ஒவ்வொருத்தவங்களையும் சரி பழி வாங்கியே தீருவேன். அப்படி நான் பழி வாங்கல, நான் புஷ்பா இல்ல. வாடா. இந்த அவமானத்தை இந்த நீதிமணி எப்பவுமே மறக்க மாட்டான். கிளம்பு. ஏய், உன்னை சாவடிக்கிறேன்டா. என்னைக்கா இருந்தாலும் சாவு என் கையில தான். பேசிட்டே இருக்குது. போ கார்த்திக், கிளம்பு போலாம். கிளம்பணுமா? நீங்க வாங்க போலாம். அப்போ எனக்கும் யமுனாக்கும் நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் என்னது நிச்சயமா? உனக்கும் யமுனாவுக்குமா? இவ்வளவு நடந்த பிறகுமா? மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. வாய மூடு. உனக்கும் யமுனாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சப்ப நடு ரோட்ல வச்சு அடிச்சது தோ இந்த ரவுடி பையன். உன் நிச்சயத்தை நிப்பாட்டினதே இவன் தான்டா. இவன் பெரிய இவனாட்டம் சக்தி கழுத்துல தாலி கட்டுவானா? உடனே நம்ம நிச்சயதார்த்தம் நடத்தணுமா? எந்த ஒரு நியாயம்டா இது? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா, உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் தானே தாலி கட்ட சொன்ன. நீங்களும் அக்னி முன்னாடி சத்தியம் பண்ணீங்கல்லம்மா. நீ கூட தான் கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ண, சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. சரி, அதெல்லாம் விடு. சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்னியா இவன் தான் மாப்பிள்ளன்னு? இப்படி என் பையன அவன் ஊர்ல எல்லார் முன்னாடியும் அடிச்சவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய், எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. முதல்ல எங்க இருந்து கிளம்பலாம். இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. முதல்ல எங்க இருந்து கிளம்பலாம். அப்பா வாங்க. எழுங்க. என்னடா என்ன அவரையே நீ பாடுற? இப்ப நீ வர போறியா இல்லையா? அம்மா, நானும் அம்மாவாச்சுன்னு பொறுத்து போனா நீங்க ஓவரா போறீங்க. இங்க பாருங்கம்மா, முதல்ல என் கல்யாணத்துக்கும் சக்தி கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா நீங்க சக்தி கிட்ட யமுனாவை காரணம் காட்டி முதல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. பாவமா சக்தி, வேற வழியும் இல்லாம அவளோட கலெக்டர் கனவையும் விட்டுட்டு உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு இன்னொரு பொண்ணு கூட திருட்டுத்தனமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. அப்போ அவ வேற வழி இல்லாம சங்கிலிய கல்யாணம் பண்றதுக்கு சத்தியம் பண்ணா. இங்க பாருங்கம்மா, இன்னும் சரியா சொல்லணும்னா நீங்களும் புஷ்பாவும் சேர்ந்து அவளை சத்தியம் செய்ய வச்சீங்க.
ஆனா இப்ப அதையும் மீறி செல்வா அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாருமா காரணம்? நீங்கதாம்மா, நீங்க மட்டும்தான். உங்க கண்டிஷனும் உங்க பிடிவாதமும் தான். இப்ப போய் சக்தியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா கார்த்திக், என்ன நீ மொத்தமா அவ வீட்டு பக்கம் சாஞ்சிட்ட? இங்க பாருமா, நான் உன சாயல நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா உங்க பையனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்தேன். ஆனா நான் செய்யறது தப்பும் தெரிஞ்சும் செஞ்சேன். ஆனா இப்ப நியாயம் சக்தி பக்கம் இருக்கு. இங்க பாருங்கம்மா, இந்த மண்டபத்துல எனக்கும் யமுனாக்கும் நிச்சயம் பண்ணாம நீங்க வெளியே போனீங்கன்னா அப்புறம் எந்த முடிவெடுக்கும் நான் தயங்க மாட்டேன். என்னடா சொன்ன நீ? என்னங்க இருங்க, இப்ப நிச்சயம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும். கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. என்னம்மா யோசிக்கிற? நான் கொஞ்சம் யோசிக்கணும்டா. நல்லா யோசிமா. ஆனா ஒண்ணு, நிச்சயம் முடிஞ்சாதான் நானும் யமுனாவும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே வருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. டேய், என்ன விட்டா நீ பேசிக்கிட்டே போற? நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன்டா.